பிக் பாஸ் சீசன் 8ல் கடந்த வாரம் நடந்த டபுள் எலிமினேஷன் மூலயமா ஜெஃப்ரி வெளில போயிருக்காரு. வெளில போன ஜெஃப்ரி அவரோட மணி பர்ஸில் வச்சிருந்த ஒரு பொருளை பார்த்து அவங்களோட அம்மா பயங்கரமாக ஷாக் ஆகி கதறி அழுதுருக்காங்க. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கடந்த வாரம் 12 போட்டியாளர்கள் இருந்தாங்க. அதில் டபுள் எலிமினேஷன் மூலயமா அன்ஷிதாவும் ஜெஃப்ரி வெளில வந்த விஷயம் பல பேர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்திருந்துச்சு. அக்கா தம்பியாக பழகிட்டு இருந்த இவங்க 2 பேரும் ஒரே நாள் எவிக்ஷனில் வெளில வந்த விஷயத்தில் விஜய் சேதுபதி அவர்களே ரொம்பவே அப்செட் ஆகிட்டாரு. ஏன்னா ஜெஃப்ரி இருந்திருந்தாருன்னா இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் அடித்து ஜூல் கலப்பிருப்பாரு அப்படிங்கிற மாதிரியும், பொம்மை டாஸ்கில் எந்த அளவுக்கு உத்வேகத்தை காமிச்சாரோ அதே உத்வேகத்தை டிக்கெட் டு ஃபினாலில் காமிச்சிருப்பார் அப்படிங்கிறது பல பேரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் மக்களோட ஓட் அப்படிங்கிறது அவருக்கு குறைஞ்சிருச்சு. அதனால டபுள் எலிமினேஷனில் வெளில வந்துட்டார். வெளில வந்திருக்கக்கூடிய ஜெஃப்ரி அவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவரோட மணி பர்ஸில் வச்சுருந்த ஒரு விஷயத்தை பார்த்து அவங்க அம்மா பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்களாம். அது என்ன அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது ஜெஃப்ரி அடிக்கடி அவங்க ஃபேமிலியை பற்றி பேசும்போது பயன்படுத்த ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா அம்மா அப்படிங்கிற வார்த்தை தான். எங்கள் அம்மா அதை சொல்லுவாங்க, எங்கள் அம்மா இதை சொல்லுவாங்க, எங்கள் அம்மா பேச்சை நான் கேட்டதில்லை, எந்த ஒரு இடத்துலையும் எங்கள் அம்மா சொல்ல மாதிரி நடந்ததில்லை. ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்ததுக்கு அப்புறமா எங்கள் அம்மாவோட ஒரு வார்த்தையும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பல இடத்துல அவங்க அம்மாவை பற்றி புகழ்ந்து பேசியிருப்பாரு. அவங்க அம்மாவால் தான் இந்த வாழ்க்கையை மாறிச்சு அப்படிங்கிறதுல ஜெஃப்ரி ரொம்ப உறுதியாக இருக்காரு. இது வரைக்கும் மணி பர்ஸில் வெறும் காசு ஏடிஎம் மட்டும் வச்சுருந்த ஜெஃப்ரி இப்போ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் அம்மாவோட அருமை தெரிஞ்சு அவரும் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் 3 பேருக்கு மாதிரி ஃபோட்டோவை அவரோட மணி பர்ஸில் வச்சுருந்துருக்காரு. இந்த ஒரு மணி பர்ஸை அவங்க அம்மா யதார்த்தமாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, இத்தனை நாட்கள் என் பையன் வந்து இந்த ஃபோட்டோ வச்சதில்லை, இப்போ பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னோட அருமை தெரிஞ்சு பேரண்ட்ஸோட ஃபோட்டோவை பர்ஸில் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் வீட்டில் யாரோட வாழ்க்கையை மாறிச்சோ இல்லையோ ஜெஃப்ரியோட வாழ்க்கையை மாறி இருக்கு அப்படிங்கிறதுல ஜெஃப்ரி அம்மா ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. முத்துக்குமரன் அம்மா எந்த அளவுக்கு தான் பையனோட வாழ்க்கை இந்த பிக் பாஸ் எல்லாம் மாறிச்சுன்னு நினைக்கிறாங்களோ அதை விட பல மடங்கு ஜெஃப்ரிக்கு ஒரு பேரு புகழ் ஒரு பாப்புலாரிட்டி கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுல ஜெஃப்ரி அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்களாம். அதுலேயும் குறிப்பாக தான் பையன் தன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களுக்காகவும் இனிமேல் தான் சொல்படி அவர் நடக்க போகிறத நினச்சி சந்தோஷப்பட்டிருக்கதாகவும் தகவல் வெளியே வந்திருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ ரீசெண்டாக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்குது. அதாவது விடாமுயற்சி திரைப்படம் வரப்போகிற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும், கூடிய சீக்கிரம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் ஃபேன்ஸ் அவளாக காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அஜித் ஃபேன்ஸுக்கு அதிர்ச்சி அளிக்கிற விதமாக இந்த நியூ இயர் அன்னைக்கு லைக்கா ப்ரொடக்ஷன் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக பொங்கல் ரேஸ்லேருந்து விடாமுயற்சி படம் பின்வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும், பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அதிர்ச்சி செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு செய்தி அஜித் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். நியூ இயர் அன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சி செய்தியை தான் நீங்கள் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அஜித் ஃபேன்ஸ் ரொம்ப வருத்தத்துக்குள்ளாயிருக்காங்க. படம் அப்போ எப்போ தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.